சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை. ஆனா நீங்க சக்தியின் வடிவுகளா அங்க எல்லாரும் இருந்திருக்கிறீங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்கிறான்னு சொன்னா தன்னுடைய மனைவி இல்லைன்னா கணவன் தனியா செயல்படவே முடியாது. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நாங்கெல்லாம் வெளியூர் போயிட்டு ஊருக்கு வர்றோம்னா வீட்டுடைய நிர்வாகத்தை பார்க்கறதே பெண்கள் தான் பார்க்கறாங்க. எங்களுக்கு சட்டை எங்க இருக்கு, வேட்டி எங்க இருக்குன்னு எங்களுக்கு எங்க வீட்டில் தெரியாது. எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியாது. வந்த உடனே போவோம், சாப்பிடுவோம், சாப்பாடு இருக்கும், எழுந்திரிச்சு போடுவோம். ஆனா வீட்டில் மனைவி 2 நாள் ஊர்ல இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல, சந்தோஷம்ப்பா அப்படிம்பாங்க. ஆனா 2 நாள் கழிச்சு 3வது நாள் அந்த மனைவி இல்லைன்னா அவன் படக்கூடிய கஷ்டம், சோறு எங்க இருக்குன்னு தெரியாது, சாப்பிட தெரியாது, வேட்டி சட்டை எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு பெண்கள் தான் இந்த நாட்டுடைய கண்களாக இருக்க முடியும். பெண்கள் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஒரு பெண் இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு பெண் இருந்தா அந்த வீட்டில் கல்வி நல்லா இருக்கும். ஒரு ஆண் இருந்தா ஒரு வீடு தான் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும். ஆனா ஒரு பெண் இருந்தா அந்த குடும்பத்தை எல்லாமே கல்வி அறிவு பெறும். ஏன்னா பெண்ணுக்கு தான் அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கும். நான் ரொம்ப பேச விரும்பல. செக்ரட்டரியேட்ல நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, ஆம்பளை எல்லாம் வேலை பார்ப்பாங்க. இங்க இருந்து 10 மணிக்கு புறப்பட்டு போயாச்சுன்னா 10:30 மணி 11 மணிக்கு சீட்ல போய் உட்காருவான். அடுத்தால என்ன பண்ணா ஒரு 11 மணிக்கு போயிட்டு ஒரு 11:30க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிகரெட் அடிக்கிறதுக்காண்டி வெளியே வருவான், டீயை குடிப்பான், மணி 12 ஆகும். அடுத்தால உள்ள போவான், 1 மணி ஆயிடும், சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனா அதே சீட்ல ஒரு பெண் போய் உட்கார்ந்துருந்தா காலைல 10 மணிக்கு போய் உட்கார்ந்தா 1 மணி வரை அந்த சீட்ல உள்ள எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி வருவாங்க. இது எப்படின்னா நடைமுறை. உங்களை ஏதாவது புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காண்டி நான் சொல்ல வரல. அது பெண்களுக்கான ஒரு பெண்ணினத்திற்கே உள்ள ஒரு பெரிய குணம். எல்லா வேலைகளையும் செய்ய காட்டுறது. ஒரு பெண் இருந்தாலே இவ்வளவு வேலை நடக்கும். இந்த மண்டபத்தில் இவ்வளவு பேர் பெண்கள் இருந்தா இந்த தொகுதி நிச்சயமா வெற்றி பெறும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. உண்மையிலே உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமது அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் சொன்னதை போல நிச்சயமா நம்ம பாராளுமன்றத்தில் வெற்றி பெறுவோம். நமது நெல்லை மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நல்ல திட்டங்களையும் மத்திய அரசு திட்டங்களையும் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் சொல்லி அவர்களையும் கூட வச்சுக்கிட்டேன்னா என்னை விட மோடி அவங்களுக்கு ரொம்ப, என்னை விட கட்சி அவங்க சீனியர், ரொம்ப நெருக்கம், அடிக்கடி பார்க்கறாங்க. அதனால நிச்சயமா எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களில் ஒருவராக இருந்து உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவனாக இருந்து நான் என்றென்றும் உங்களுக்கு பணியாற்றுவேன், கடமை செய்வேன் என்பதை சொல்லி நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் இங்க 1000 பேர்கிட்ட இருக்கிறீங்க. 1000 பேர்னா 1 லட்சம் ஓட்டுக்கு சமம். 3 லட்சம் ஓட்டு வாங்க நம்ம ஜெயிச்சிடலாம். ஆக நீங்க எல்லாரும் ஒரு 1 லட்சம் ஓட்டு வாங்கித்தாங்க. நான் ஒரு 2 லட்சம் ஓட்டை வாங்கிட்டு 3 லட்சம் ஓட்டுல ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம். பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதை போல 4க்கு மேல், ஜூலை 4க்கு மேல் 400க்கு மேல் 400 இடங்களை நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று பாரத பிரதமர் மீண்டும் பிரதம அமைச்சராக வருவார்கள். அதில் மகளிர்களுக்கான மிகப்பெரிய திட்டங்களை ஆராய்ந்து பார்த்து மகளிர்களுக்கு, மகளிர் குடும்பங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ நானும் அன்பு சகோதரி நமது வானதி சீனிவாசன் அவர்களும் இணைந்து வருங்காலங்களில் பெண்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து பார்த்து இன்னும் புதிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து உங்களுக்காக உழைப்போம் என்று சொல்லி எங்களுக்காக நீங்கள் உழையுங்கள் அதுவரை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி தாமரை சின்னத்தில் வாக்குகளை கேட்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா நிறைய இடத்துக்கு போனேன். நிறைய இடத்துக்கு போனா திருநெல்வேலி தொகுதியில எனக்கு நான் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டதுனால ஓரளவு தெரிஞ்சிருச்சு. சில கிராமங்களில் போன உடனே என்ன சொல்றாங்கன்னா, திருநெல்வேலி தவிர்த்து வேற கிராமங்களில் போன உடனே நீங்க நயினாராயந்தன் தானே, ரெட்டையிலே தான் நிப்பீங்க, உங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறாங்க. அதனால எல்லா கிராமத்திலையும் வீடுகள்லயும் தாமரைங்கிற மனசுல பதிய வைக்கணும். எல்லாம் எல்லா கிராமங்கள்லயும் எல்லா வீடுகள்லயும் தாமரை சின்னத்தை சொல்லி வாக்கு சாவடிக்கு போகும்போது சொல்லணும். அவர் அடுத்தால யாரும் ஓட்டு போட வரலன்னா வீட்டில் போய் கூட்டு வந்து அவங்களையும் போட சொல்லணும் என்பதை சொல்லி மறவாதிரி தாமரை சின்னம். நன்றி, வணக்கம்.